அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கத்தார் வாழ் சகோதரர்களே, கத்தார் நாட்டில் நிகழும் ஜனாசாக்களை கத்தார் நாட்டில் நல்லடக்கம் செய்கின்ற போது கத்தார் நாட்டுடைய சட்ட திட்டங்களை நாம் எவ்வாறு பேணி ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம், அல்லது ஜனாசாக்களை இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது நாம் எவ்வாறான பொறிமுறைகளை மேற்கொள்கின்றோம், என்ன ஆவணங்கள் தேவை, ஆவணங்களை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், இது போன்ற ஆலோசனைகளையும் தெளிவுகளையும் சிடிஎஃப் கத்தார் தொடர்ந்தும் அறிவுரைகளை வழங்கி வருகின்றது. ஜனாசா தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் அல்லது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள சிடிஎஃப்பை தொடர்பு கொள்ளுங்கள். கத்தார் நாட்டில் நிகழும் ஜனாசாக்கள் தொடர்பான ஜனாசா அறிவித்தல்களை நீங்கள் சிடிஎஃப்க்கு வழங்குகின்ற போது சிடிஎஃப் வாட்ஸ்அப் குழுமம் சிடிஎஃப் முகநூல் பக்கத்தில் எவ்வித தாமதமின்றி பதிவேற்றம் செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். ஜனாசா தொடர்பாக சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது அல்லது அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதற்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளையும் தெளிவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். கத்தாரில் நிகழ்கின்ற ஜனாசா நல்லடக்கத்தின் போது ஜனாசா பயான்களை ஒழுங்கு செய்து கொண்டு வருகின்றது சிடிஎஃப் கத்தார். அது மாத்திரமின்றி ஜனாசா நல்லடக்கத்துக்கு பிறகு இலங்கையில் செய்யக்கூடிய ஆவணங்கள் தொடர்பான அறிவுரைகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி அரசாங்கத்தின் ஊடாக ஜனாசாவுடைய உறவினர்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகள் பெனிஃபிட் தொடர்பாகவும் அவர்களுக்கு தொடர்ந்தும் அறிவுரைகளை வழங்கி கொண்டு இருக்கும். ஆகவே அன்பான உறவுகளே, ஜனாசா தொடர்பான எந்தவித சந்தேகமாக இருந்தாலும் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சிடிஎஃப்பை தொடர்பு கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.